வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் எதுன்னு ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஜூஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு ஜூஸ் தூக்கி ஒரு பக்கம் அழுங்காமல் குலுங்காமல் எட்டுன்னு போகிறாங்க. நம்ம மல்லி அங்கே போயிட்டு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அப்படியே சும்மா ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் ரஞ்சிதமோ ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. என்னடா கலந்துரையாடலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க கலந்துரையாடல் தான். எப்படி ரஞ்சிதம்மா அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸை பண்ணி அந்த டாக்டரை கைக்குள்ளே போட்டுன்னு ஒரு பக்கம் மல்லி அப்படியே சும்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அள்ளு விடுறீங்களே, இந்த மாதிரி ஒரு திறமை உங்ககிட்ட தான் இருக்கும், வேற யாருக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவளை இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறா, அவளை சும்மா அண்ணும் அப்படி சும்மா டெய்லியும் அவளை கதற விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லி பார்த்துன்னு இருக்கா ஆன்னு அப்படியே வீடியோ வேறு எடுத்துறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் போலி டாக்டரு எல்லாமே சொன்னது, காசு 5 லட்சம் கொடுத்தது, இது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுறாங்க. ஏண்டி எனக்கு ஆட்டம் காட்டுறீங்க, அவங்க 2 பேருக்கும் சேர்த்து வச்சு நான் ஆப்ப வைக்க போகிறோம். அப்படியே சும்மா மயங்கி விடுற மாதிரி மயங்கி விழுந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெடல் எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நான் கூட்ட அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் தென்னாட்டில் திமுறா அப்படியே சும்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அது கிளம்புறதோட மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ போயிட்டு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ரஞ்சிதா வந்து நான் எதுக்கடி ஏன் ரூமுக்கு வந்தேன், எதுக்கு அடி வந்தேன், சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு கெட்ட போகிறாங்க. பொழிச்சுன்னு ஒன்று உழுது ரஞ்சிதாவுக்கு அப்படியே சும்மா கண்ணத்தை பிடிச்சுன்னு ஐயோ நான் என்ன பண்ணேன் எதுக்காக வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீ பண்ணது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதா, நீங்கள் 2 பேரும் ட்ராமா போட்டது எல்லாமே எனக்கு தெரியும், இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. வீடியோ ஆதாரத்தை பார்த்ததும் பொக்குன்னு ஒரு பக்கம் வாயை பழந்துடுறாங்க. இதுக்கு மேலே சாமி நாம் ஒன்றும் பண்ண முடியாதா, எப்போ என்னடா இது நமக்கே தெரியாமல் ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அள்ளு விட்டுருதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கே தெரியாது. அதுபோல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுன்னு இருக்குங்க. கிவ்அவே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் வச்சுன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிவ்அவே கொடுத்து ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. கரெக்டாக சண்டை கோழி நம்மக்கிட்டே இருக்குது. அந்த கோழி குஞ்சு வந்து அவ்வளோதான், இன்னொரு 15 நாளில் நல்ல நார்மலாகிடும். கிவ்அவேல யாரை ஜெயிக்கிறீங்களோ சண்டை கோழி குஞ்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுறாங்க. பியூர் பெருவடை கோழி குஞ்சுகள் யார் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெஸ்ட்டாக இந்த சீரியல் எப்போ முடியும், இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் பேசுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத யார் கமெண்ட் செக்ஷனில் வேறு லெவலில் ஒரு பக்கம் தரமாக நீங்கள் சொல்லி வரீங்களோ அவங்களுக்காக அந்த கிவ்அவே நான் வைக்க போகிறேங்க. கரெக்டாக ஒரு 5 பேர் தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு ஒரு ஜோடி, ஏன்னா தனியாக கொடுத்தா சிங்கிளாக கொடுத்தா அது கஷ்டப்படும், அது மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் டெலிவரி சார்ஜ் உங்களது தான் அமௌண்ட்டு. நம்ம கோழி குஞ்சு மட்டும் தான் ஃப்ரீயாக தரப்போம். ஏன்னா ஒரு ஜோடி 1000 ரூபாய் அதவே ஃப்ரீயாக தரும். நல்லபடியாக வளர்த்து ஆளாகிறது அது உங்களோட இஷ்டம். அந்த மாதிரியெல்லாம் கிவ்அவே தரலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்வத்தில் இருக்கேன். இதெல்லாம் ஓகேவா ஊக்குவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நாம் அதை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் அதுக்கு மேலே என்னோட முயற்சிகள் எல்லாமே நானும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு பக்கம் வேறு லெவலில் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. அதில் வந்து இவங்க தான் கலந்துக்கணும். இவங்க வேறு லெவலில் ஒரு பக்கம் நடனம் ஆடுறதுல அப்படியே சும்மா கில்லினே சொல்லலாம் நம்ம வெண்பா குட்டி. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ரொம்பவே வீட்டில் நடக்கிற பிரச்சனை, இதனால் அப்படியே சும்மா ஒரு மாதிரி டல்லாக ஆடினிருக்காங்க. இதை பார்த்த ஒரு பக்கம் எல்லாருமே ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, டாடா.